Hi and hello everyone. This is Deslin from Deslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Show that the function f from n tends to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 1 but not on 2. அதாவது நம்ம இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் நம்ம பார்த்துடலாம். முன்னாடி என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, n to n. அதாவது என்னென்னா என்ன மீனிங், நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது இது ஏன்னு வச்சுக்கலாம், செட் ஏ செட் பின்னு கூட வச்சுக்குவோம். ஓகேவா, ரெண்டும் என்னவா இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ டொமைனும் நேச்சுரல் நம்பர்ஸை தான் கண்டெயின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பி செட் கோடொமைன் இல்லையா, கோடொமைனும் நேச்சுரல் நம்பர்ஸை தான் கண்டெயின் பண்ணி இருக்கு. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, பை f of x is equal to 2x minus 1 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லணும், இது 1 1 ஃபங்க்ஷன், ஆனால் என்ன இல்லை, ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, இதுதான் நம்ம கொடுத்த கொஸ்டின். கொஞ்சம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்க, அதாவது a and b செட் ஆஃப் a வேல்யூஸ் b வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு சம்மில் இல்லையா, கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்து இன்னொரு சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டர்ட் பேர்லேருந்து நம்ம வந்து செட் ஏ அண்ட் செட் பி நம்ம டொமைன் கோடொமைன் பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரோ டயக்ராம்னா என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோம். இந்த சம்மில் என்னமோ கொடுத்துருக்காங்க, அதாவது டொமைனும் கோடொமைன் ரெண்டுமே என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஓகேவா, ஸோ நம்ம ஒவ்வொரு சம்லையுமே நம்ம அந்த ஒரு கம்பேரிசன் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நமக்கு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதனால தான் நான் வந்து அகைன் முன்னாடி பார்த்ததையும் நான் ஏன் ரீகால் பண்ணுறேன்னா அதான் மீனிங். ஓகேவா, நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to 2x minus 1 ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, n to n. அதாவது டொமைனும் கோடொமைன் ரெண்டுமே செட் ஏபின்னு கூட வச்சுக்கலாம். ரெண்டுமே என்ன தான், நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செட் எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், செட் ஆஃப் 1 2 3 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். பிங்கிற செட்டுமே எப்படி தான் இருக்கும், செட் ஆஃப் 1 2 3 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x is equal to 2x minus 1. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேரா எழுதணும்ல, பேரா எழுதினா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆரோ டயக்ராம் போட முடியும். அப்போ ஆரோ டயக்ராம் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும், இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 இல்லையா ஆன்ட்டுவா என்னன்னு சொல்லி நம்மளால் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஆர்டர் பேரா வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் வந்து எக்ஸுக்காக ஒவ்வொரு வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே பண்ணலாமா, புட் x is equal to 1, எக்ஸுக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கே இந்த ஃபங்க்ஷனில். ஓகேவா, ஸோ 2 into 1 minus 1, ஸோ 2 1 is 2 minus 1 என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ இது எப்படி பேரா எழுதலாம், 1 1 எக்ஸுக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு f of x என்ன கிடைச்சிது, 1, ஸோ 1 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், புட் x is equal to 2, எக்ஸுக்காக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எங்கே இந்த ஃபங்க்ஷனில், ஸோ 2 into 2 minus 1, 2 2s are 4 minus 1 3. ஓகே, இது எப்படி பேரா எழுதலாம், 2 3. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்காக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், f of 3 is equal to 2 into 3 minus 1. இங்கே ஓகேவா, இந்த எக்ஸுக்காக தான் நம்ம எல்லா வேல்யூஸ் 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, minus 1. அப்போ 2 3s are 6 minus 1, 6ல் 1 போச்சுன்னா 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புட் x is equal to 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 2 into x தானே, ஸோ எக்ஸோட வேல்யூ தான் இங்கே 4. ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், minus 1, ஸோ 2 4s are 8 minus 1, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. ஸோ எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஓகே, இப்போது இது பேர் எப்படி எழுதலாம், 3 5 இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி எழுதலாம், 4 7. ஓகே,
இப்போ இது எப்படி எழுதலாம், ஒரு பேர் ஆர்டர் பேர் எழுதிடலாமா. ஸோ செட் ஆஃப் அதான் இங்கே எழுதியிருக்கோம். செட் ஆஃப் 1,1 2,3 3,5 4,7. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி சொல்கிறது, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஒன்னாக ஆன் டு ஒன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓகே இப்போ வந்து ஆரோ டயக்ராம் ஃபார்ம் பண்ணலாமா. ஓகே, இதில் ஹையஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்ததில் 7 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி இது வந்து செட் ஏ டொமைன் கோடொமைன்லையும் 9 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி வந்து ரிலேட் ஆகுது 1,1. ஸோ செட் ஏல 1 டொமைனுக்கு 1 இல்லையா. ஸோ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். ஓகே 2,3. ஸோ 2 2 3 நெக்ஸ்ட்டு 3,5. ஸோ 3 2 5. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன 4,7 4,7. ஓகே, இப்போ கொஸ்டினில் நமக்கு என்னம்மா கேட்டிருந்தாங்க, இது வந்து இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து இது வந்து 1 இருக்கணும், ஆனால் ஆன் டூவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து செட் ஏ இது எல்லாமே பாருங்கள், இது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து செட் பியில் பேர் ஆகிருக்கு, செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே என்னவா இருக்குது 1 2 3 4. ஸோ எல்லாமே வந்து என்னவா இருக்குது பேராக இருக்குது. அப்போது இந்த செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செட் பியில் என்ன இருக்குது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட என்ன இருக்குது பேராக இருக்குது இல்லையா. அப்போ நம்ம கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அந்த டெஃபனிஷன்ஸ்லேயே ஃபுல்லாக கொடுத்துருப்போம். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அதில் நல்லா கிளியராக இருக்கும். ஓகேவா. ஸோ என்ன மீனிங் 1 ஃபங்க்ஷன்னா என்னென்னா செட் ஏல இருக்க எவ்ரி எலமெண்ட்டுமே என்னவாக இருக்கணும் பியில் வந்து பேராக இருக்கணும், அதாவது கோடொமைனோட பேராக இருக்கணும். ஓகேவா. இப்போ நான் 4 வரைக்கும் தான் இங்கே எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 5ன்னு எடுத்தாலுமே என்ன ஆகும், 5 வந்து சம் எலமெண்ட் பியில் வந்து இப்போ எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட பேராக இருந்திருக்கும். கண்டிப்பாக பெண்டிங் வேல்யூஸ் வந்து இங்கே எதுவுமே இருந்திருக்காது. ஓகேவா. ஸோ அப்போ கண்டிப்பாக அப்போ அடுத்து 5 எடுத்தாலும் 5 வந்து பியில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூஸோட பேராக இருந்திருக்கும். அடுத்து 6 எடுத்திருந்தோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக பிங்கிற செட்டில் ஒரு வேல்யூவோட பேராக இருந்திருக்கும், பெண்டிங் வேல்யூஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், எவ்ரி எலமெண்ட் இன் ஏ, அதான் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் பி, பியில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட பேராக இருக்குது. ஓகேவா. ஸோ இது என்ன சொல்லிடலாம், ஃபங்க்ஷன் அதை கொடுத்துருந்தாங்கல்ல நேச்சுரல் நம்பர். ஸோ இஸ் அ 1 ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இது என்ன சொல்லிடலாம் 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஓகே, இது வந்து என்ன இல்லைன்னு இன்னொன்று நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லணும். ஆமாம், ஏன்னா ஆன் டூ ஃபங்க்ஷனாக என்ன பி கோடொமைனில் பெண்டிங் வேல்யூஸ் இருக்கக்கூடாது, ஆனால் இங்கே என்ன இருக்குது பெண்டிங் வேல்யூஸ் இருக்குது. என்ன வந்து இங்கே வந்து பேர் இல்லை, டொமைன்லேருந்து கோடொமைன் பிக்கு வந்து பேர் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வேல்யூஸ் என்னென்ன இருக்குது 2 இருக்குது 4 இருக்குது 6. அப்போ பாருங்கள், அப்போ இது எல்லாமே என்ன பெண்டிங் வேல்யூஸ். அப்போ அதான் சொல்லியிருக்கோம் 2 4 6க்கு என்ன இல்லை ப்ரீ இமேஜ் இல்லை, எங்கே ஏல வந்து இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவாம்மா. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இதுக்கு முந்தின இது டெஃபினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம், இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகேம்மா, என்னோடய டீச்சிங் கண்டிப்பாக வெரி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேம்மா. தேங்க்யூ.